இன்றைய மன்னா ஏசாயா 48வது அதிகாரம் 21வது வசனம். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாதிருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. வனாந்திரத்தில் நடத்தும் போது கர்த்தர் அவர்களை எப்படி பராமரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தரே அவர்களை வனாந்திரத்தில் நடத்தினார். ஆகவே அவர்களுக்குரிய எல்லா தேவைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். இந்த வசனம் சொல்லப்பட்டது, கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஒரு காய்ந்து போன வனாந்திரத்துல ஒரு பாறையிலிருந்து தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, உலர்ந்து போன பாறை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்திலிருந்து, உலர்ந்து போன பாறையிலிருந்து தம்முடைய ஜனங்களுக்காக தண்ணீரை கொண்டு வந்தார். காரணம், அவரே அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருந்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு வனாந்திர பாதையில இப்பொழுது உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வனாந்திர பாதையில உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். தண்ணீரே வர வாய்ப்பில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் அவர்களை தண்ணீரை கொண்டு வந்தது போல உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லாத இடங்களிலிருந்து நன்மைகள் புறப்பட்டு வரும். நீங்க எந்த இடத்துல இருந்து ஒரு நன்மை வராதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நன்மையை கொண்டு வர முடியும். உங்களுடைய வனாந்திரத்துல உலர்ந்து போன இடங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்குரிய தண்ணீரை கொடுக்க முடியும். அவை சோர்ந்து போகாதீங்க. நீங்க வனாந்திரத்துல நடக்கலாம், ஆனால் உங்களை நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர். அவர் உங்களை போஷிக்க வல்லவர், உங்களை நடத்த வல்லவர், உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வனாந்திரத்துல கர்த்தர் உங்களுக்குரிய தேவைகளை சந்திக்க போகிறதுக்காக நன்றி. நீரே அவர்களை முன்னின்று நடத்துகிறதுக்காக நன்றி. அன்றே உம்முடைய மேக ஸ்தம்பத்துக்காக நன்றி, உம்முடைய அக்கினி ஸ்தம்பத்துக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகங்களோடு இருப்பதாக, அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக உற்சாகப்படுத்த வழி நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.